இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி. இஸ்ரேலிய படையினரின் பிடியில் இருக்கும் 25 மலேசியர்களின் நிலை குறித்து NSCC கவலை. 48 மணி நேரங்கள் ஆகியும் எந்த தகவலும் இல்லை. இஸ்ரேலிய படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள குளோபல் சுமுட் ஃப்ளோட்டிலா GSF 2.0 அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்களில் அடங்கியுள்ள 25 மலேசியர்களின் நிலை குறித்து கடந்த 48 மணி நேரங்களாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தி சுமுட் நூசந்தாரா கட்டுப்பாட்டு மையம் SNCC தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இன்று செப்பாங்கில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய SNCC தலைமை இயக்குனர் டத்து சனி அராபி அப்துல் ஹலீம், அவர்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் அல்லது கடுமையான முறையில் நடத்தப்பட்டிருக்கலாம் என கவலை தெரிவித்துள்ளார். மேலும் அஷ்டோட் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு 48 மணி நேரங்கள் கடந்தும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் இது உலக நாடுகள் கவனம் செலுத்தி தலையிட வேண்டிய ஒரு சம்பவமாகும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக வெளியான தகவல்களில் துருக்கியின் மர்மாரிஸ் துறைமுகத்தில் இருந்து காசாவை நோக்கி 54 கப்பல்கள் புறப்பட்டதை தொடர்ந்து இந்த மனிதாபிமான பயணம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் செயல்பாட்டு பகுதியில் நிலவும் பாதுகாப்பு அபாய மதிப்பீட்டின் அடிப்படையில் மஞ்சள் மற்றும் சிவப்பு மண்டல எல்லைகளும் புதுப்பிக்கப்பட்டதாக SNCC தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சிறை பிடிக்கப்பட்டவர்கள் அஷ்டோட் துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்படுவதற்கு முன்பு சிறை கப்பலில் வைக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுவதாக சனி அராபி தெரிவித்துள்ளார். ஷா அலாம் செக்ஷன் 14 பகுதியிலுள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் ஸ்லாங்கூர் குற்றப்புலனாய்வு துறையைச் சேர்ந்த மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் தளத்தில் இருந்து கீழே விழுந்து உயிர் இழந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து இன்று அதிகாலை 3:07 மணியளவில் ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைமையக கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் கிடைத்ததாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து ஷாசலி கஹார் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திலேயே அந்த அதிகாரி உயிர் இழந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உடற்கூறு பரிசோதனை முடிவுகள் வெளியாகும் வரை இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர் இழந்த அதிகாரியின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்ட அவர் இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் வீண் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். ஜோஹர் மாநிலத்தைச் சேர்ந்த எந்த தொகுதியிலும் முன்னாள் அமைச்சரான டத்து ஸ்ரீ ரஃபீசி ரம்லி போட்டியிடலாம். அது அவரது தனிப்பட்ட உரிமையும் சுதந்திரமும் என அம்மாநில PKR கட்சியின் தேசிய உதவித் தலைவர் ஜிமி புவா தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் PKR கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக அறிவித்த ரஃபீசி ரம்லி பார்த்தி பர்சாம மலேசியா கட்சியுடன் இணைந்து அதனை வழிநடத்தப் போவதாக அறிவித்தார். இந்நிலையில் அவர் ஜோஹர் மாநிலத்தில் போட்டியிடப் போவதாக சில தரப்பினர் கூறி வருவது குறித்து ஜிமி புவாவிடம் செய்தி கேள்வி எழுப்பிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் என குறிப்பிட்டுள்ள ஜிமி புவா எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் விரும்பும் எந்த தொகுதியிலும் போட்டியிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ரஃபீசியின் கட்சியோ அல்லது மூடா மற்றும் வாரிசானோ பிற கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் அளவுக்கு நமது கட்சி இயந்திரம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதையே நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 95 மானிய திட்டம் தொடர்பாக டிக்டாக்கில் பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றத்திற்காக தனியார் வாகன ஓட்டுநர் மற்றும் மலேசிய உள்நாட்டு பாதுகாப்பு படையை சேர்ந்த தன்னார்வலர் ஆகிய இருவருக்கு செப்பாங் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தலா 4000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. 29 வயதான மொஹமட் ஐமான் ஜைனி சத்தார், 46 வயது ரொம்ஃபாஸ்லி ஷாம் மொஹமட் மொக்தார் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானது என்றும் இது பொதுமக்கள் மத்தியில் அமைதி கேடு மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நீதிபதி அமட் ஃபுவாட் ஒத்மான் எச்சரித்துள்ளார். குற்றச்சாட்டின்படி அவர்கள் இருவரும் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி பொதுமக்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் டிக்டாக்கில் பொய்யான பதிவொன்றை உருவாக்கி அதனை தெரிந்தே பரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவர்கள் மீது தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டம் CMA 1998 பிரிவு 233(1)A கீழ் குற்றம் சாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
மாநிலம் தஞ்சோங் ரம்புத்தான் பகுதியில் கடந்த வாரம் 18 வயது இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 ஆடவர்கள் இப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 22 வயதான SK ஸ்ரீசக்திவேல், 33 வயதான K திருச்செல்வன், 36 வயதான சசிபால் சிங் மன்மோகன் சிங், 24 வயதான N தனேஸ்வரன் மற்றும் 35 வயதான P உகேந்திரன் ஆகியோருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிபதி நொரிசான் டிடுவான் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட போது அவர்கள் அதனை புரிந்து கொண்டதாக தலை அசைத்தனர். இவர்கள் மீது பொதுவான நோக்கத்துடன் கூட்டாக குற்றச் செயலில் ஈடுபட்டதாக கருதி குற்றவியல் சட்டம் பிரிவு 34 உடன் கொலை குற்றத்திற்கான பிரிவு 302 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 5 பேரும் தற்போது தலைமறைவாக உள்ள மற்றொரு நபருடன் சேர்ந்து கடந்த மே 12ஆம் தேதி அதிகாலை 1 மணி முதல் 4 மணி வரை ஜலான்பூர் படுவான் சவுத் வார்டு பகுதியில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் அருகே 18 வயதான SK கிருஷ்ணன் என்பவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை அல்லது அதிகபட்சமாக 40 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் குறைந்தது 12 பிரம்படி தண்டனைகள் விதிக்கப்படலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடா மாநிலம் கபாலபாத்தாஸ் ஜலன்திதி காஜா பகுதியில் உள்ள ஓர் உணவகத்தின் முன்பு காரில் இருந்த பெண் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சுமார் 6 அங்குல நீளமுடைய ரெம்போ கத்தி ஒன்று சந்தேக நபரின் வழிகாட்டுதலின் பேரில் கடந்த திங்கட்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டதாக கடா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அஸ்லி அபுஷா தெரிவித்துள்ளார். சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் உள்ள வயல்வெளியில் அந்த கத்தியானது மீட்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தாக்குதலுக்கு உள்ளான தனித்து வாழும் தாயான பெண் தற்போது அறுவை சிகிச்சை முடிந்து நலமுடன் இருப்பதாகவும் அஸ்லி அபுஷா தெரிவித்துள்ளார். இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 32 வயது ஆடவரை கைது செய்துள்ள போலீசார் அவரிடம் மேலதிக விசாரணைகள் நடத்தி வருகின்றனர். நக்ரி சம்பிலான் மாநிலம் பண்டார் ஸ்ரீ சிண்டாயான் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் குழந்தை பராமரிப்பாளரின் கவனிப்பில் இருந்த 7 மாத ஆண் குழந்தை உயிர் இழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு 10 மணியளவில் அக்குழந்தை சுய நினைவிழந்த நிலையில் இருந்ததை கண்ட அந்த பராமரிப்பாளர் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக அக்குழந்தையின் 30 வயதான தாயார் போலீசில் புகார் அளித்துள்ளார். அக்குழந்தைக்கு தொன்கு ஜஃபார் மருத்துவமனையில் அவசர முதலுதவி சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அக்குழந்தை உயிர் இழந்து விட்டதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் சவ பரிசோதனைக்காக அக்குழந்தையின் சடலமானது ரம்பாவ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசார் அப்துல் ரஹீம் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பராமரிப்பாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.